Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு வந்து நான் ஆன்லைன்ல இருந்து சில ப்ராடக்ட் ரொம்ப தேடி வீட்டுக்கு தேவையானதா இது வந்து பர்టిక్యులரா கிச்சன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம காமனா ஹோம் நீட்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல இப்போ வந்து மழைக்காலமா இருக்கட்டும் நிறைய வந்து நம்ம வீட்ல இப்போ குழந்தைகளோட சாக்ஸ், கர்ச்சீஃப் அதெல்லாம் வந்து போடுறதுக்கு இந்த கிளிப் ஹேங்கர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க வீட்டுக்குள்ளேயுமே வந்து மாட்டிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு கிளாத் ட்ரையர் வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட மாட்டிட்டு இதுல வந்து அவ்வளோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோ வந்து நீங்க ஹேங் பண்ணலாம். இதுல இன்னொன்று என்ன ஒரு பெரிய பிளஸ்னா ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்புக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க குட்டி குட்டி இன்னர்ஸ் போட்டாலும் சரி, இல்ல சாக்ஸ் போட்டாலும், கர்ச்சீஃப் போட்டாலுமே உங்களுக்கு ஒன்னோட ஒன்று டச் ஆகவே ஆகாது. அதனால உங்களுக்கு ஈஸியா சீக்கிரமா காஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு கம்பியில கூட அப்படி மாட்டி விட்டுட்டோம்னா போதும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை எத்தனை கிளிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 32 கிளிப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கிடைக்குது, பிளஸ் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்லயுமே கிடைக்குது. பட் பிளாஸ்டிக்கே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் அதுக்கப்புறமா இந்த செயின் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிற இடம்லாம் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். நிறைய பாப்பாவோட அந்த ஸ்கூல் சாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறப்ப அந்த கொடியா இருக்கட்டும், பிளஸ் அந்த கிளாத் ட்ரையரா இருக்கட்டும், அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிடுது. அதனால இது வாங்கணும் அப்படின்னாக்க இதை ஜஸ்ட் மாட்டி விட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளக் பாயிண்ட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ஜென்ரலாகவே தெரியல பிளக் பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அந்த 3 பின்னு ப்ளஸ் 2 பின் எதை வேணாலும் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க டைரக்டா பிளக் பாயிண்ட்ல வந்து சொருவிடலாம். நம்ம ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து பார்க்கவும் லுக் வைஸ் நீட்டா இருக்காது. இதுன்னா அப்படியே அந்த ஒயரோட அப்படியே வந்து கண்டினியூ ஆயிடும். இது ஓரளவுக்கு வந்து மிக்சி, அந்த கிரைண்டர் அதுல எல்லாம் கூட வந்து போட்டுக்கலாம். நான் மெயினா வாங்கினது என்னோட ஷூட்டிங் லைட்டுக்காக வந்து வாங்கினேன். ஏன்னா அதோட லென்த்தே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 மீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க, 3 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா லாங்கா இருக்கிறதுனால எனக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நல்ல லாங்காவே வந்து உங்களுக்கு வருது. நான் வந்து இதை செக் பண்ணியும் பார்த்துட்டேன், சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா காஃபி ஃபில்டர், டீ ஃபில்டர் மாதிரி கிடையாது. இது பார்க்குறப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. உள்ளே வந்து ஒரு மெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கீழே வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன வெசல்ஸ்லாம் ஏதாவது ஊற்றணும் அப்படின்னா கூட ஊற்றலாம். மெயினாக ஆயில்லாம் ஊற்றுறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி நேரோவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு லிட்டுமே கொடுத்துருக்காங்க. தேவையானப்போ மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லைனாக்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். நான் மெயினாக எதுக்காக வாங்கியிருந்தேன்னா இப்போ சைடில் வந்து ஒரு ஆயில் கேன் ஸ்ட்ரெயினர் வந்து போடுறேன் பாருங்க. அது வந்து பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு, இடத்தையுமே வந்து அடைக்குது. சில ப்ராடக்ட்லாம் அது வாங்குறப்ப என்ன ஆயிடுதுனாக்கா கொஞ்சம் அந்த சொட்டை விழுந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் இதை வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்க்க காம்பேக்டாவுமே இருக்கு, ஆனா இதோட பர்பஸ் என்னவோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது. ஸோ அதனால இது வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதோட மூடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிடையாது, அக்ரிலிக் தான். ஸோ இது குவாலிட்டி நல்லா இருந்தது, ரிவ்யூமே வந்து நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து 7 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேலே வந்து போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதுக்கு உள்ளேயே ஒரு சின்ன ஸ்பூனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னோட கிச்சனுக்காக நட்ஸு இல்லைன்னா மசாலா பவுடர் அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சில மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சில திங்ஸ் வந்து காமிக்கிறேன். இது வந்து கோகோனட் கிரேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு 4-5 மாதமாக வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து உட்காந்து வேலை செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கவுண்டர் டாப் இருக்குல்ல, அதோட எட்ஜில் இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு துருவ ஆரம்பிச்சிடலாம். க்ளீன் பண்ணதுக்கு வந்து துருவி முடிச்சதுக்கப்புறமா அதோட ஹெட்டை மட்டும் லைட்டாக தொடச்சிட்டு அதோட கேப்பை வந்து நம்ம மாட்டி விட்டுடலாம். என்னோட சில விலாகில் பார்த்தவங்கலாம் கேட்டிருந்தீங்க இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு ஆடாது, நொடிக்காது. இது வந்து உங்களுக்கு ஒரு 250 ரேஞ்ச்லேருந்து 500 ரேஞ்ச் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆப்ஸில் வந்து இருக்குது.
நான் உங்களுக்கு அது வந்து கொடுக்குறேன், எந்த ஆப்பில் பெஸ்ட்டாக இருக்கோ அது கண்டிப்பாக அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு துருவிட்டு அதோட கேப்பை வந்து மூடிடணும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோடய ஓன் மணி போட்டு நான் வாங்கினது. ஆனால் இப்போ வந்து யூடியூப்பில் நம்ம வந்து ஒரு லிங்க் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த பெய்ட் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து இருக்குது, பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் தான் பண்ண முடியுது. அதனால தான் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர், 2 சைடும் ஒரு அந்த ஜாலி டைப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த பைனாப்பிள் ஜாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் இது ஏர்டைட்டு கிடையாது. ஏர்டைட்டில் வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 900 அந்த மாதிரி ரேஞ்சில் 2 வந்து வருது. ஏர்டைட் வேண்டாம் நார்மலாக வேணும் அப்படின்னாக்கா 250 300 அந்த மாதிரி ரேஞ்சிலே இருக்குது. இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ஜாருமே வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இந்த என்னோட இந்த மைக்ரோவேவோட ஸ்டாண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 7-8 மாதம் வந்து இருக்கும். இதில் நிறைய நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருக்கிற இடத்துல ஆக்சுவலாக எதுவும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் டாப்பில் நான் பண்ணியிருந்தேன்னாக்கா ஹேங் வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த ஹூக்ஸ் நான் சும்மா தான் வந்து வச்சுருக்கேன். எப்பயாவது ரொம்ப ரேராக வேணால் 2 கப்பு வந்து மாட்டி வைப்பேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம எந்த இடத்துல வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். பட் நான் எந்த வெப்சைட்டில் ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அது வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஷெல்ஃப் லைனர் தான். இது ஒரு மாதிரி கிரே கலரில் கொஞ்சம் ஆன்டி ஸ்கிட் மாதிரி பார்த்துருப்பீங்க. அது வந்து வாஷபிளாக இருக்கும். பட் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களோட கிச்சன் கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு உட்டன் கலரில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 5 மீட்டர் வந்து வாங்கினேன். 5 மீட்டரே 150 160 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து வந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா இது நமக்கு வந்து இந்த கேன் வாஷ் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணலாம். பட் நம்ம வந்து இதெல்லாம் வாங்கினோன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே அது பெரிய விஷயம் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் அப்பப்போ மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெஜிடபிள் ஆர்கனைசர், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். 6 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறப்ப அது காத்தோட்டமாக இருக்குது. இன்னொன்று அழுக மாட்டேங்குது. ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மேட் வந்து ஆக்சுவலாக மும்பையில் வாங்கினது. பட் இதே ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்லேயுமே வந்து கிடைக்கிது. சேம் கலர், சேம் சைஸ் எல்லாமே. இது வந்து 2x6 அந்த மாதிரி வந்து வருது. 500 600 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடைக்கிது. இந்த லிங்க் கேட்டிருந்தீங்க, அதனால் நான் வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதை வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை. அது இல்லாமல் ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது இன்னர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி. அது ஆனால் மல்டிபர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்டோட திக்னஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மல்டிபர்பஸ் ஆர்கனைசரை நான் வந்து இந்த மாதிரி ரிமோட்ஸு, அந்த ஸ்கூல் பேண்ட்ஸு, அதுக்கப்புறமா இன்னும் 2-3 ஏரியாவில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸிங் ஏரியாலெல்லாம் நான் இதை வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக விலாகில் பார்த்து சில பேர் வந்து கேட்டிங்க. நான் இப்போ வாங்கின ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து மஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ் தான். ப்ராடக்ட் லிங்க்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள். இன்னும் என்னெல்லாம் ரிவ்யூ பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை.